ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சீ ஃபுட்ஸ் பிரியர்களுக்கு பிடிச்ச நண்டு மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அது அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பும் ஃப்ரை ஆகணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அது நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன், கல்லுப்பு தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை மசாலாவில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான தலை, நம்ம நண்டு சாரை போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா நண்டு மேலே படுற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க. ஸ்லோ குக்கில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்து மசாலாவை நல்லா பெரட்டுங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா கவுச்சி ஸ்மெல்லு வரும். அதனால் எண்ணெயிலேயே நல்லா மசாலாவில் பெரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நல்லா மணமாக மேலே தூவி விட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. பெரட்டி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியான நண்டு மசாலா இப்படி தான் செய்யணும்.